கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தானியத்தை பதுக்கல் பண்ணுவாங்க, ஒளிச்சு வைப்பாங்க, கடத்துவாங்க. இவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மேல என்ன வருமா? சாபம் தங்கும். விற்கிற ஒருத்தர் அந்த பிஸ்னஸ் பண்ணி ஓகே வாங்குறோமா விற்கிறோமா அப்படி இருந்து அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், இவனுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அப்போ தேவன் அந்த பிஸ்னஸ் மேனை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, திறமைகளை, வசதிகளை அவருக்காக விதையா நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆமென். அந்த கனி கொடுக்காத ஒரு அத்தி மரத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சபிச்சு பட்டு போயிடுச்சாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாதுல. உங்களுக்கு கடவுள் நன்மையில கொடுத்துருக்கிறாருன்னா அது அவருக்கும் பயன்பட வேண்டும். கரெக்டா? ஸோ நம்ம சமூகத்துக்கும், நம்ம சமுதாயத்துக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நம்ம சபைக்கும், நம்ம தேவனுக்கும் கனி கொடுக்காத, பலன் கொடுக்காத எதுவா இருந்தாலும் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அடுத்ததா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதே வேத புத்தகத்துல தான் என்ன சொல்லியிருக்குது? அத்தி மரம் பட்டு போச்சு. ஏன்னா அது கனி கொடுக்கல. அவ்வளவு நிறைஞ்ச பெரிய மரம் நிறைய இலைகள், அவ்வளோ ஷோவா இருக்கு, இருந்தாலும் அதுல என்ன இல்லை? கனி கிடையாது. ஸோ ஆண்டவர் என்ன சொன்னார்? உடனே அது பட்டு போச்சு. யூஸ் இல்லாத மரம் ரோடு ஓரத்தில் இருந்து இடத்த அடைச்சிக்கிட்டு என்ன பண்றது? அந்த லிஸ்ட்ல நம்ம பேரும் வந்துடக்கூடாது. அப்படின்னா நம்ம அப்பப்போ நம்மளால இயன்றதை செய்து தேவனை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு மகிமையான சாட்சியா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். பலன் கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த தானியங்கள்லாம் எப்படி மூட்டை கட்டி டப்பால அடைச்சி வருஷ கணக்கா மாச கணக்கா கவனிப்பார் இல்லாம இருக்கட்டும்னு பத்திரப்படுத்தி வச்சா அது என்ன ஆகும்? பூச்சி புழு வண்டெல்லாம் வந்து அதெல்லாம் பவுடரா அரிச்சு நாசமாக்கிடும்ல. அதே மாதிரி தான் நம்முடைய டேலண்ட்டையும் பிசாசு வந்து அழிச்சு போட்டுருவான். ஸோ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னா தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, நம்மளால முடிஞ்சதை தேவனுக்காக செய்யும்போது, தேவ ராஜ்யத்துக்காக செய்யும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு, கிருபை, சமாதானம் நம்ம குடும்பத்திலையும் நம்ம மேலையும் தங்கி இருக்கும். அப்படி இல்லைன்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தான் ஒருத்தன் பல ரூபத்துல சுற்றி திரிகிறான். அவன் எப்படி பேசுவான், என்ன மாதிரி பேசுவான், எவ்வளோ அட்ராக்டிவா, எவ்வளோ அட்மைரிங்கா, எவ்வளோ சூப்பரா பேசுவான்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே நாசமாய் போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ அவனா நீ அப்படின்னு தோணும். பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒருத்தன் இருக்கிறான். கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேற எதுக்கும் வரமாட்டான். அது ஆரம்பத்துல தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல், பி அலர்ட். நீங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் சமூகத்துக்கும், சமுதாயத்துக்கும், குடும்பத்துக்கும், தேவனுக்கும், தேவராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இன்னும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் a blessed day. God bless you. Bye bye.